பார்க்காத துரோகங்கள், பார்க்காத எதிர்ப்புகள், சினிமாவில் கதையில கூட காணாத விஷயங்களை எல்லாம் பக்கமா 20 சக்கரம் வச்ச லாரிக்கு மத்தியில சுற்றில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் விஜய். எதிர்ப்புகள் ரொம்ப கடுமையா இருக்குது. அவர் நினைக்கிறத விட ரொம்ப. விஜய் அவர்களுடைய மனைவி வந்திருப்பது விஜய்க்கு மைனஸ் தான். விஜய் அவர்களுக்கு திரிஷாவால பிளஸ் பாயிண்டும் இல்ல. சீமானுடைய பேச்சு பட்டி தொட்டியும் போய் சேர்றதுக்கு காரணமே இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக பேசுவது. விஜய் அவர்கள் அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு அடிப்படை வழிமுறைகள் என்னன்னா, வணக்கம் நேயர்களே, ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு திரு ரஞ்சித் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் என்ன கேட்க போறாரோ அதுக்கு சோழி பிரசன்ன அடிப்படையில் பலன்கள் வழங்கப்படும். சோழி பிரசன்னம் என்பது ஆருடம் சம்பந்தப்பட்டது. சோழி பிரசன்ன அடிப்படையில நம்ம இப்ப பலன் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நம்ம ஜோதிட நிலையத்துக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க ஊர்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இப்ப நம்ம ஊர்ல போன வாரம் ஆரம்பிச்சிருக்கிறோம் புதுசா. அதாவது திசைன் விலையிலிருந்து நவலடி செல்லக்கூடிய வழியில் கரைச்சுத்து புதூர் பக்கத்துல சொக்கலிங்கபுரத்துல நம்மளுடைய இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்னுடைய சொந்த ஊரு. அங்கேயும் நீங்க மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சென்னை ஆபீஸ், 16ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஊர்ல உள்ள ஆபீஸ். மக்கள் அங்கேயும் நல்ல ஆதரவோட இருக்குது. அங்க லோக்கல் சேனல்லாம் நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நன்றி சார். சரி, இப்போ என்னன்னா சார், அரசியல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூகம்பம் வெடிக்குது. ஆமாங்க, இப்ப நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து விலகிட்டாங்க. ஆமா, அப்புறம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப தாவேகா, ஆமா, விஜய் சார் இப்ப 3வது மாநாடு திருச்சியில நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாநாடு நடத்தவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவருக்கு இந்த காவல்துறை தடை பண்ணிருக்காங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த ஜாதகத்தின்படி அவருக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சோழி பிரசன்னம் மூலமா பார்க்கணும்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க சார். நம்ம ஏற்கனவே விஜயனுடைய ஜாதகத்தை தெள்ள தெளிவாகவே போட்டிருக்கிறோம். அவரு பார்க்காத துரோகங்கள், பார்க்காத எதிர்ப்புகள், சினிமாவில் கதையில கூட காணாத விஷயங்களை எல்லாம் இந்த அரசியல் உலகத்துல இனி பார்க்க போறாரு. அவர் இந்த அரசியலுக்கு குழந்தை தான். இப்பதான் பிறந்த குழந்தை தான். அப்ப இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் விஸ்வரூபமா இருக்கக்கூடிய இடத்துல 2 வடிவேலு ஒரு காமெடி மேடையில சொல்லும்போது சொன்னார் இல்லையா, 2 பக்கமா 20 சக்கரம் வச்ச லாரிக்கு மத்தியில சுற்றில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் விஜய். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எதிர்ப்புகளும் கேலிகளும் கிண்டல்களும் நிறைய இருக்கத்தான் செய்யும். இது அவருக்கும் தெரியத்தான் செய்யும். அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும். அரசியல்னா அப்படி எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்புகள் இருந்தால்தான் அது அரசியல். ஒரு மனிதனை ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணாலோ, அவனை அதிகமான முறையில கிரிட்டிசைஸ் பண்ணாலோ அவனுடைய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சோழி பிரசன்ன மொழியில அது கணித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். மாநாடு எப்படி இருக்கும், அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கணித்து சொல்லுங்க சார். இப்ப ஏற்கனவே நம்ம ஜாதகத்தை பத்தி போட்டிருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். இந்த சோழி பிரசன்னங்கிறது அப்பப்ப என்னென்ன நடக்குதோ அந்த நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதான் சோழி பிரசன்னம். அதான் அடிப்படையில நம்ம பார்க்கறதான் சரியாகவும் இருக்கும். ஏன்னா இது அடிக்கடி மாறக்கூடியது. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த விதி பலன்கள் மாறிடும். அப்படிங்கிறதுனால தற்காலிக நிலவரங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பிரசன்ன அடிப்படையை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப திருச்சியில மாநாடு நடத்துறதா சொல்லியிருக்காங்களா? ஆமா சார், 3வது மாநாடு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. வர 13 செப்டம்பர் 13 இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளது. ஆனா அதுக்குள்ள அந்த காவல்துறையில அனுமதி மறுக்கிறாங்க. அவர் வெளியே பிரச்சார வாகனத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அவருக்கு இந்த தடங்கள் வருதுன்னு சோழி பிரசன்னம் மூலமா கொஞ்சம் கணிச்சு பார்த்துடலாம். ஐயா சரி 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 சரி. அதாவது எதிர்ப்புகள் ரொம்ப கடுமையா இருக்குது. அவர் நினைக்கிறத விட ரொம்ப தீவிரமா இருக்குது. இதுல உயிர் சேதங்கள், அதாவது அவருடைய உறுப்பினர்களுக்கோ கட்சி கூட்டங்களுக்கு வர்றவங்களுக்கோ உயிர் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்குது. அதனால கூட
அவருடைய பாதுகாப்பு கருதி, அதாவது இப்போ மாநில அரசினுடைய நிலைமை வேறு, மத்திய அரசினுடைய நிலைமை வேறு. மத்திய அரசுக்கு உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில அவருடைய பாதுகாப்பு கருதி, அந்த உயிர் பாதுகாப்பு கருதி கூட இத தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம வெட்ட வெளிச்சமா இவங்க தடுக்கிறாங்க, அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவர் வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஒரு ஒரு ஆறு ஏரியினுடைய அகலம் தெரியாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு இங்க ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையான பலம் தெரியும். உளவுத்துறையோட ரிப்போர்ட் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அந்த எதிர்ப்புகள் இருக்குது. அவங்க தடுக்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது. சும்மா பொத்தாம் பொதுவா தடுக்கல. அடுத்து ஒரு கடுமையான எதிர்ப்புகளுக்கு பிறகு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிறைய கண்டிஷன்ஸுக்கு பிறகுதான் இவரால் அந்த மகநாடு நடத்த முடியும். மற்றவங்களுக்கு மகநாடு நடத்துறதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா, ஒரு வித்தியாசமான கணக்குல சொல்றேன். ஒரு 1 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா, விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு கண்டிப்பாக 5 கோடிக்கு மேல செலவாகும். ஏன்னா இவர் புதுசு, வியாபாரத்துக்கு புதுசு. அப்போ அவர் எல்லாமே கத்துக்க வேண்டி இருக்குது. ஒரு மகாநாடு எப்படி நடத்த வேண்டும், அது வரக்கூடியவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட நிறைய சிறப்பு அம்சங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். அதனால எல்லாமே இவருக்கு டபுள் சுமையாகவே இருக்கும். அடுத்து என்ன கேக்குறீங்க? இந்த மாநாட்டுல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. அதை தவிர்க்க விஜய் என்ன பண்ணலாம்? இவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதும், இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதா இருந்தாலும் சரி, இவர் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த அண்ணா திமுக, திமுக கட்சியில உள்ள பெரிய தலைகளுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு தான் அவங்க எல்லாம் இது பண்ணாங்க. இவர் சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே பல கட்சிகளோட இருந்த அனுபவம் இருந்தது. அதனால ஒரு மகநாடை அவரால் ஈஸியா நடத்த, ஆனா இன்னும் பெருசா விஜய் அளவுக்கு அவர் இன்னும் பெருசா நடத்தல. ஆனாலும் ஒரு கட்சியினுடைய கோட்பாடுகள் எப்படி எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகள்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அது விஜயகாந்த் அவர்கள் பண்ணீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்து வழி நடத்தினாங்க. எப்படி இருக்கணும் ஒரு மகநாடு, எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை கொடுத்ததுனால விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக மாநாடு நடத்த முடிஞ்சது. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி ஆலோசனை வழங்குவதற்கோ, ஆலோசனை சொல்வதற்கோ ஆள் இல்லை. இவர் ஏதாவது ஒரு கட்சியில பழுத்த அனுபவம் மிக்க ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பியை பிடிச்சாதான் இது கதை நடக்கும். அது வரைக்கும் இவருக்கு அந்த நாட்டு கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த புதுசா வரக்கூடிய ஒரு பையன் எளிமையா கேட்டு நான் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு உண்டான கூலி அவங்க எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துலயுமே பணம் தான் இன்னைக்கு பிரதானமா போச்சு. அரசியல், மக்களே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மகாநாட்டை அவர் சாதாரணமாக எடுத்து நடத்தி அதுல பெரிய அளவுல கொண்டு போக முடியாது. அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வரக்கூடிய பட்சத்துல தான் விஜயினுடைய மகாநாடே வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு வரும். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். விஜயோடைய மனைவி ரொம்ப நாளா ஃபாரின்ல இருந்தாங்க. திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அது எப்படி இருக்கும்? இவருக்கு அரசியல் சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா அவர் ஃபேமிலி சைடுல? விஜய் அவர்களுடைய மனைவி வந்திருப்பது விஜய்க்கு மைனஸ் தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை மனைவியை வச்சு தூண்டி விடுவாங்க, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருவாங்க. விஜய்க்கு உச்சபட்சமான மன ரீதியான நெருக்கடியை கொடுப்பார்கள். அதை வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்க சார். இப்போ திரிஷா நடுவுல விஜய்க்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? இது அந்த கட்சிக்கு பாதகமா இருக்குமா, சாதகமா இருக்குமா? விஜய் அவர்களுக்கு திரிஷாவால பிளஸ் பாயிண்டும் இல்லை, மைனஸ் பாயிண்டும் இல்லை. திரிஷா அவர் கூட நடித்த ஜோடியான நடிகை. நட்பு ரீதியாக அவர்கள் எப்படி இருக்காங்களோ அது அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை. அதை நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி மனித இது இருக்கும். அதை நம்ம எந்த இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல விஜய் கத்துக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லி பிரசனம் உணர்த்துதுன்னா,
ஒரு அரசியல் தலைமை, ஒரு அரசியல் தலைவர் அரசியலை புரிந்து, ஆழ்ந்து, தெரிந்து கொண்டு, அதை மக்களுக்கு தெரியக்கூடிய எளிய முறையில சொல்லும் பொழுது தான், அடித்தட்டு மக்களை அவங்களுடைய விஷயங்கள் போய் சேரும். ஆனா விஜய் அவர்களுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, சினிமாவுல எப்படி டயலாக் பேசுறாரோ, அதே மாதிரி மேடைகள்லயும் பேசுறாரு. இது அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா காட்டுது. அப்ப எதார்த்த அரசியல் எங்கிருந்து பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை மக்களுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு, இன்னைய இருக்கக்கூடிய அரசியல் சட்டதிட்டங்களை தெரிந்து கொண்டு, எதையெல்லாம் மாற்றி அமைத்தால் மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்கிறத எதார்த்த அரசியலை பேசினால் மட்டுமே மக்களிடத்தில் போய் சேரும். யானை, சிங்கம் கர்ஜிக்குது இதெல்லாம் வந்து சினிமா டயலாக். அரசியல் என்பது ஒரு யதார்த்தத்துக்கு உட்பட்டது. சீமானுடைய பேச்சு ஏன் எடுபடுது? சீமானுடைய பேச்சு ஏன் எடுபடுது? அடிப்படை மக்களுடைய உரிமை. ஒரு தண்ணீர் பஞ்சம், ஒரு விவசாயம், ஒரு ஆடு மாடு வளர்ப்பு, ஒரு அடித்தட்டு ஏழை ஜனங்களுடைய நாடி துடிப்பு. ஆகையினால தான் அந்த அண்ணா திமுக, திமுக கட்சிகள்ல கூட ஸ்பீக்கர் இல்ல. ஸ்பீக்கர்னா அந்த பேச்சுகள் எடுபடக்கூடிய ஆள்கள் இல்லாத அளவுக்கு சீமானுடைய பேச்சு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்றதுக்கு காரணமே வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக பேசுவது. அப்போ ஆரம்பத்துல அவர் பேசும்போது சிரிச்சாங்க. ஆடு மாடு வளர்த்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா ஹாஹான்னு சிரிச்சாங்க. ஆனா யதார்த்தத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆடு மாடு ஒரு கிலோ மட்டனுடைய விலை 1200 வரைக்கும் போயாச்சு. அப்போ அது வந்து ஒரு அடிப்படை தேவைகள்ல கொண்டு போய் நிப்பாட்டுது. அது சாப்பிடாம மனிதனால இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப அந்த ஆடு மாடு வளர்ப்பதற்கு என்ன? அப்ப அந்த ஆடு மாடு வளர்க்கணும்னா சும்மா அது வளர்ந்துருமா? அதுக்கு விவசாயம், புல் பூண்டுகள் தேவை. அப்ப அத கொண்டு வரதுக்கு தண்ணி தேவை. இப்படி ஒன்றை தொட்டு அரசியல் தொடர்புடைய மக்கள், விவசாய மக்கள் இருக்கிறதுனால, அந்த அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை பேசும் பொழுது மட்டும் தான் ஜொலிக்க முடியும். சினிமாவுல பேசின டயலாக்கையோ, பேப்பர வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசுனாங்க. ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து, மோடியில இருந்து பேசுறவங்க என்ன எப்படி பேசுறாங்கன்னா, அத ஆழ்ந்து, புரிந்து, தெரிந்து கொண்டு, அதிலயும் அனுபவத்தோடு பேசுவார்கள். சும்மா பேப்பர படிச்சோம் அன்னைக்கு பேச மாட்டாங்க. அப்போ இதுல உள்ள குறை நிறைகளை அவர் தெரிந்து கொண்டு, வ ஒரு சுற்றுப்பயணம் முதல்ல மேற்கொள்ளணும். விஜய் அவர்கள் அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு அடிப்படை வழிமுறைகள் என்னன்னா, முதல்ல ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் போய் அடிப்படை தேவைகள் என்ன? ஒரு மாவட்டத்துல என்னது இருந்தா அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு என்னது தேவை? அந்த மக்கள் எத விரும்புறாங்க? அப்ப அந்த போலியான அரசியல்கள்லாம் வெளுக்கிறதுக்கான முதல்ல ஆராய்ச்சி வேணுங்க. எடுத்த உடனே எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அந்த முதல்ல அடித்தட்டு மக்களுடைய ஆராய்ச்சிகளை புரிந்து கொண்டு, அதை மேடைகளில் பேசி, அப்பொழுதுதான் மக்களுடைய ஆதரவை பெற முடியும். அப்ப எத திரட்டுனா என்ன பண்ணணுங்கிற விஷயமே தெரியாம ஒரு அரசியல்ல வந்திருக்கிறாரு. இதுதான் அவரு இன்னைக்கு ஒரு நிலை தடுமாறதுக்கான காரணம் இதுதான். சார் அவரு மாநாடு நடத்துறாரு. அது ஓகே சார். ஆனா வந்து அத மீறி பிரஸ் மீட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏன் அவரு பேஸ் பண்ண மாட்றாரு? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான் சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு இப்ப சினிமாவ பத்தி பேச சொன்னா விஜயால பேச முடியும். ஏன்னா, அதுல அனுபவம் இருக்கு. அரசியல் என்பது அனுபவம் வேணும், அனுபவம் வேணும் என்னத்த சொல்றாங்கன்னா, அனுபவம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நல்லது செய்யணும்ங்கிற எண்ணம் இருந்தாலும், அந்த நல்லதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அனுபவம் வேண்டும் இல்லையா? இப்போ ஒரு கோயில்ல போய் நம்ம சாப்பாடு போடுறோம். நான் கோயிலுக்கு விருந்து வைக்கிறேன், ஏழை மக்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னா வாயால சொல்லிட்டு பணத்த குடுத்தா மட்டும் பத்தாது. இந்த கோயிலுக்கு எந்த கிழமைகள்ல எத்தன பேர் வருவாங்க? என்ன சாதம் போட்டா இந்த சாமிக்கு உகந்ததாக இருக்கும்? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் உண்டு. சில கோயிலுக்கு சர்க்கரை பொங்கல், சில கோயிலுக்கு தயிர் சாதம். இப்படியாக ஒவ்வொரு ஏரியா மக்களுக்கும் உண்டான தேவைகள்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த தேவைகளை பற்றியான விஷயங்களை உணர்வுபூர்வமாக பேசும்போது மட்டும் தான் அது கேட்கும்படியாக இருக்கும். இது பிரச்சனையே இங்க தான் இவர்ட்ட இருக்குது. அப்ப இது அவரு தான் அனுபவத்த கத்துக்கணும். அனுபவத்தை முதலீடு செய்தால் அரசியலில் ஜொலிக்கலாம்.